திரைப்படங்களில் காணப்படும் சாதிய பிரச்சனைகள் சமூகத்தின் பிரதிபலிப்பா அல்லது அதீத சித்தரிப்பா என மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் பொதுமக்களிடம் எமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். திரைப்படங்களில் சாதிய பிரச்சனை சமூகத்தை பிரதிபலிக்கிறதா அல்லது அதீத சித்தரிப்பா? திரைப்படங்களில் இந்த ஜாதிய பிரச்சனைகளை மையமாக வைத்து திரைப்படங்கள் எடுக்கிறார்கள். இது சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். திரைப்படங்களில் ஜாதிய பிரச்சனைகளை சமூகத்தை பிரதிபலிப்பதும் உண்டு. அதே சமயத்தில் அதீதமாக சித்தரிக்கப்படுகிறதும் உண்டு. தற்காலத்தில் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் என்பது ஜாதிய வன்மத்தையும் வன்முறையும் தூண்டுவதாக அமைகிறது. இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போன்ற படங்களை தயாரிப்பதை தயாரிப்பாளர்களோ அல்லது இயக்குநர்களோ நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. இப்போ உள்ள படங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் அந்த படம் மூவியில் ஓடுறதே கிடையாது. அதனால் ஜாதிய ஏற்றத்தாழ்வு வச்சு படம் எடுக்காமல் கலாச்சாரத்தை பண்பாடை வச்சு நிறைய படங்கள் எடுக்கணும். அப்படிலாம் எடுத்தோம்னா இது ஆனால் யாரையும் பாதிக்காத வண்ணம் இருக்கும். ஆணவ கொலைகள், அடிதடி சண்டைகள், கலாச்சார சீரழிவுக்கு வழிவகுக்கின்ற வகையில்தான் தற்போதைய திரைப்படங்கள் இருக்கின்றன. சுயமரியாதை இயக்கங்கள் ஒளிபெற்ற பிறகு குளத்தில் செய்து வந்த மக்கள் உயர் பதவிகளை அடைந்து கல்வியில் மேம்பட்டு வந்ததினால இந்த சாதிய கட்டுப்பாடுகள் உடைக்கப்பட்டு விட்டது. தற்கால சூழ்நிலையில் ஜாதிய உண்மத்தை தூண்டக்கூடிய திரைப்படங்களை எடுக்காமல் இருப்பது தமிழ் சமுதாயத்திற்கு நன்மை பயக்கும். திரைப்படங்களில் சாதிய பிரச்சனை சமூகத்தின் பிரதிபலிப்பா அல்லது அதீத சித்தரிப்பா என தரங்கம்பாடி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.